எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லக்ஸு, நான் சொன்னேன்ல, பாருங்க கரெக்டா வந்துட்டா. என்ன பிள்ளை சொன்ன என்னை பத்தி? நான் எங்க இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துருவேன்னு சொன்னேன். பிள்ளை ஆரம்பிச்சிட்டியா? வாங்கம்மா வந்து உட்காரு. அவ சும்மா தானே எப்பயுமே எல்லாத்தையும் இப்படி தானே பேசுவா. லக்ஸு சொல்றதுனால நான் வரேன். இல்லைன்னா மட்டும் என்ன பண்ணுவேன்? கோவப்பட்டு போயிடவா போற? ஓ, அப்பனா எனக்குலாம் கோவமே வராதா? அட வராதுன்னு தானே இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். சும்மா இருச்சுன்னே. நீ வாங்கம்மா வந்து உட்காரு வா. இங்க பாரு, இப்பவும் லக்ஸு சொல்றதுனால தான் நான் வரேன். அப்ப சரி, நீ ஒன்றும் அப்படிலாம் வர வேணாம், நீ கிளம்பு. இவ்வளோ பேசிட்டல, நான் கிளம்புறேன். போ கிளம்பு கிளம்பு. சின்ன அவ கோச்சிட்டு போறான்ல, கூப்பிடு சின்ன. லக்ஸு, அவெல்லாம் போக மாட்டா, வேணா பாருங்க. ஆஹா, எங்க போறது இப்போ? வீட்டுக்கு போனா வேற அந்த தாய் கிழவி வேலையா சொல்லி கொன்றுவாளே. எப்படி நேரத்துக்கு லக்ஸு கூப்பிடணுமே. கூப்பிடும். சின்ன கூப்பிடுப்ல, பாவம்ல, கூப்பிடு. அட லக்ஸு, இருங்களா, என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். என்ன இன்னும் ஆளு நம்மள கூப்பிட மாட்டேங்குது. சரி, ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். கூப்பிடுறாங்களான்னு பார்ப்போம். சின்ன அவ போராடி, நானே கூப்பிடுறேன். உமா நில்லல, அவ சும்மா தான் சொன்னா. இல்லை லக்ஸு, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தா சரியா இருக்காது, நான் கிளம்புறேன். வா உமா, அவ சும்மா தானே சொன்னா, வா. இப்போவும் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு தான் நான் வரேன். சரிங்களா லக்ஸு? சரி வா. அட லக்ஸு, ஏன் தான் அப்படி பண்றீங்களோ தெரில. வெடிச்சுனே. என்ன உமா? போப்ல. ஓ, ரோஷக்காரி. ஆமா, நான் ரோஷக்காரி தான். ரோஷக்கார நண்பி, உனக்கு ரோஷம் இல்லையேடி. என்ன பிள்ளை உனக்கு பிரச்சனை? உனக்கு ரோஷமே இல்லைன்னு ஒத்துக்கிட்டு போ. ஆமாப்ல, எனக்கு ரோஷமே இல்லை. என்ன பிள்ளை இப்ப? சட்டு புட்டுன்னு அப்படி பேசிட்டு வந்துடணும் நம்ம வழிக்கு. நம்மளாம் அப்படிதானே, நமக்குள்ள ஏது ரோஷம் மானலாம். சரி வா உமா, லக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். லக்ஸ் விளக்கி தரும், நம்ம ரெண்டு கழுவி அந்த பிள்ளைங்கிட்ட கொடுக்கலாம். நானே வேலை செய்ய பிடிக்காம தான் அங்கே தப்பிச்சு வந்தேன். நீ என்ன இங்க வந்து வேலை வைக்கிற? அப்ப சும்மா சொன்னாங்கம்மா, நீ போய் சும்மா உட்காருப்போ. இரு லக்ஸு, நீ ஏப்ல உமா மிதிச்சிருவேன், ஒழுங்கா வா. ஏதோ ஜாலியா பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம ஜாலியா உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஆமா, என்னாலே சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது நீங்களாம் செஞ்சுட்டு இருக்கத பார்த்தா. சரி வா பண்ணுவோம். லக்ஸு, இதெல்லாம் எங்கன்னு தான் நீங்களாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னே தெரில. அது எங்க பாட்டி இருக்குல்ல, அது எங்க தாத்தாக்கு அந்த பவுனியில சாப்பாடு எடுத்துட்டு போகுமா. எங்க அம்மா சொல்லுவாங்க சின்ன. லக்ஸு, இது பேர் என்ன பவுனியா? என்ன பவுனி கவுனின்னு யார் இதுக்கெல்லாம் இப்படி பேர் வைக்கிறது? அதெல்லாம் எங்க அம்மா ஊர்ல அப்படிதான் சின்ன சொல்லுவாங்க. நல்லா கேளுங்கட்ட, அப்படிதான் ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கவே பிடிக்காது. நான் என்ன சின்ன பண்ணிட்டோம், அங்கேயே நான் வளர்ந்தவன், அதனால எனக்கு அப்பப்போ வருது. சரி சரி, நீ பேசு லக்ஸு. இந்தாப்ல உமா, ஜாலரா அடிச்சதெல்லாம் போதும், இந்த அதை வாங்கி கொடு. இன்னைக்கு நாலு முடி இல்லாதனால என்ன வச்சு செய்றேன். என்னப்ல நீ, நமக்குள்ள இதெல்லாம் சகஜம். இந்தா தாரோ, இதென்ன பவுனியா கவுனியா? இந்தா. ஏழவுமா நீ வேற. இந்தா தாரோ. என்ன லக்ஸு, இதுவும் பவுனியா? இல்லையே, பார்த்தா இது டிஃபன் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கு. ஆமா சின்ன, இது டிஃபன் பாக்ஸ் தான். இங்க பாத்தியா உமா, அந்த காலத்திலே ஃபோக் ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. அதான் பாராம்ப்ல, அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. ஆமாத்த, அந்த காலத்திலே நூடுல்ஸ் தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க போல. அப்படிலாம் இல்லை பிள்ளைங்களா, அந்த காலத்துல எங்க நூடுல்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏம்மா, சைனாலலாம் அங்கெல்லாம் எப்பயுமே இருக்குமா? சைனா கொரியாலலாம். ஆமா லக்ஸோ, இந்த பிள்ளைங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த காலத்துலலாம் இருந்திருக்கு, ஆனா நம்மளோட நாட்டுலலாம் இல்ல. தெரியல, ஆனா தெரியல எதுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னே. அப்ப சரி, எதுக்கோ இருந்துட்டு போட்டோம். இந்தா உமா, இந்தாப்ல உமா, இந்த அண்டாக்குள்ள நீ உக்காந்துராத. ஏம்மா என்னாலாம் முடியாது, அதை அப்படியே ஸ்ட்ரைட்டா தாரிட்டு கொடுத்துரு. இந்த தீபி அங்க போடு. லக்ஸு, இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் பார்த்தா பிரியாணி செய்யணும் போலதான் தோணுது. அத்தை, அப்ப நம்ம ஒரு நாள் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாமா? அதுக்கு என்ன, தாராளமா செஞ்சிடலாம். ஆமாப்ல, நாமளும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா சமைச்சு சாப்பிடலாம். ஆமாத்த, ஜாலியா இருக்கும். சரி, அப்புறம் என்ன, இந்த பாத்திரத்தை தூக்கிடலாமா? சின்ன இதுல வேணாம் சின்ன. ஏன் லக்ஸோ? இதுல நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் அதெல்லாம் விளக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சரி, நம்ம வேற இதுல செஞ்சுக்கலாம். இதை பார்த்தா மட்டும்